இது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் தற்போது தணிந்திருக்கும் நிலையில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை, அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. இது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக 4 நாட்களாக பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கு பிறகு நேற்றைய இந்தியாவுடைய உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம், பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டம், அடுத்தடுத்து ராணுவ தளபதிகளான அறிவிப்புகள், அதிரடி அறிவிப்புகளை அடுத்து நேற்றைய நாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அமைதி திரும்பியது. அதைத் தொடர்ந்து இன்று சரியாக இன்னும் 1 மணி நேரத்தில் 12 மணி அளவில் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். போர் நிறுத்தம் என்பது அமலில் இருக்கும் நிலையில் போர் நிறுத்தத்திற்கு இரண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவித்த நிலையில் அதையும் மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய விவகாரம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்போது 2 நாடுகள் தரப்பிலும் இந்த போர் தொடர்பாகவும் அடுத்தடுத்து காணப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பதற்றமான சூழல் காரணமாகவும் இந்தியாவுடைய அதிரடி நடவடிக்கை காரணமாக இந்த கூட்டத்தில் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த கூட்டம் முடிந்த பிறகு நம்முடைய முப்படையினுடைய இயக்குநர்கள், 3 படைகளுடைய இயக்குநர்கள் செய்தியாளர் சந்திப்பு 2:30 மணி அளவில் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான அந்த ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் என்னென்ன விடயங்கள் குறித்து பேசப்பட்டது, என்னென்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் அவருடைய இல்லத்தில் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் 3 படையினுடைய தளபதிகள், முப்படையினுடைய தலைமை தளபதி அனில் சவுகான் உள்ளிட்டவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இன்னும் 1 மணி நேரத்தில் 12 மணி அளவில் 2 நாடுகள் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன விடயங்கள் குறித்து பேச வேண்டும், முக்கியமாக இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையிலும் கூட அதை மீறி கடந்த சனிக்கிழமை பதற்றத்தை தணிப்பதற்காக 2 நாடுகள் ஒப்புக்கொண்ட நிலையிலும் கூட அதை மீறி அன்று இரவு பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள். அது குறித்து பேச வேண்டும் என்றும், அதே போன்று போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் இனி விதி மீறி இது போன்ற செயல் ஈடுபட்டால் இந்தியாவின் பதிலடி என்பது மிக கடுமையாக இருக்கும், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பது குறித்து பேச வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்னென்ன விடயங்கள் குறித்து பேச வேண்டும் என்பது குறித்து கலந்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் மோடி தலைமையில் அவருடைய இல்லத்தில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அந்த கூட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து விளக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக 12 மணி அளவில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2:30 மணி அளவில் 3 படையினுடைய தலைமை தளபதிகள் செய்தியாளர் சந்திப்பின் போது என்னென்ன விடயங்கள் குறித்து பேசப்பட்டது என்றும், அடுத்த கட்டமாக இந்தியாவுடைய திட்டம் என்ன என்பது குறித்தும் அறிவிக்க இருக்கின்றார்கள். ஆகிய ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்றைய நாள் முதல் அமைதியாக காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.